space and energy is cannot be created or destroyed. It just can transfer from one to another. I mean, இன்னைக்கு ஒரு பொண்ணு மேலே இருக்கிற லவ் நாளைக்கு இன்னொரு பொண்ணு மேலே வரலாம். இன்னைக்கு ஒரு பையன் மேலே இருக்கிற லவ் நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு மேலேயும் வரலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் அட்லீஸ்ட் ஒரு பிரேக்கப் நடந்துக்கிட்டே இருக்கு. That's a credit, that's a debit. ஒருத்தனோட இழப்பு ஒருத்தனோட பொழப்பு. Take note, guys. இது பாருங்க ப்ரோ, காவேரி நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் ப்ரோ காவேரிய எவ்வளோ லவ் பண்ணேன்னு அந்த காவேரிக்கே தெரியும். தேவிக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேச வந்திருக்கேன். தேவி யார் வேணாலும் லவ் பண்ணியிருக்கட்டும். ஏன் அவள் யார் கூட வேணால் என்னென்ன பண்ணியிருக்கட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நோ வரிஸ். அவளை யார் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தான் முக்கியம். அவள் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீங்கள் வேலைக்கு போகிறது பெட்டர் ப்ரோ. நான் அவள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே நீங்களும் அதுதானே பண்ணீங்க. என் கிட்ட பிரச்சனைன்னு உன்கிட்ட வந்தா, இப்ப உன் கூட பிரச்சனைன்னு என்கிட்டயே. True love, not bad. Seriously, I don't get you, bro. எங்க இதுடா வரீங்க நீங்கெல்லாம்? பாடிங்க. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு லவ் மறக்க இன்னொரு லவ் தான் ரைட்டுன்னு சொன்னேன். லவ் புரிய வச்சேன். ப்ரோ, தேவி கூட நான் ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. நான் தேவி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ். அவளை எப்பவுமே யாருமே சிங்கிளாக விட்டவே மாட்டாங்க. எப்பவுமே ஸ்டாண்ட் பை ஆள் இருக்கும். நான் எல்லாம் காவேரிய கங்க விட்டானுங்க. அவ கூட நான் குடி கொடுத்தனமா இருந்தேன். நான் ஓவரா குடிப்பேன்னு ரொம்ப சத்தம் போட்டா. வச்சேன் ஒரு அறை. டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் என்ன கலந்துக்கிட்டா. ப்ரோ, ஆனால் ஒன்று, அவளுக்கு அழகான ஸ்ட்ரக்சர், பெர்ஃபெக்ட் பாடி, அழகான ஃபேஸ். ப்ரோ, எதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு புரியும்? ஆமாண்டா, காவேரி செம்ம சரக்கு தான். எவனா இருந்தாலும் லவ் வரும், விட்டா எல்லாமே வரும். என் கைங்களே எத்தனை பேர் வலிஞ்சானுங்க. தட்ஸ் கைஸ் மேட்டர். விட்டுரு. ஆல்ரைட் ப்ரோ, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்க எனக்கு தெரியுது. இந்த வெர்ஜினிட்டி பற்றிலாம் இங்கே பேச வேணாம். இது சென்சிட்டிவ் இஷ்யூ. அது ஏதோ ஒன்று விடுங்க. வேணும்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். சிம்பிள். இந்த பேப்பரில் நீங்கள் சைன் வைங்க. தேவியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு. உனக்கு சரியா தெரியல. உன் ஃபேமிலியிலிருந்தே உன்னை பிரிச்சிருவா. அவ கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும்னு நினைப்பா. கழுத்துல போடுற சங்கிலி மாதிரியே உன்னை அவ பின்னாடி தொங்க விட்டுருவா. ஏதாச்சும் கேள்வியை கேள. அடுத்தவனுக்கு தான் வாழ்வு. ஏண்டா பொண்ணுங்க லைஃப்லாம் விளாட்டா போச்சா? பேப்பர்லாம் எழுதி வாங்கிக்கிறீங்க. ஏதோ ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ரியல் எஸ்டேட்கார மாதிரி. சே, எக்ஸைட்டா என்ன வேணா பேசலாமா? எக்ஸல 2 வகை இருக்கு. ஒன்னு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதே இன்னொருத்தன் ஓட்டுறது, அப்ப இருக்கிறவனே எக்ஸ் ஆயிக்கிறது. அப்புறம் இன்னொரு வகை, பிரேக்கப் ஆனதோடனே இன்னொருத்தன் கூட சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் நம்ம தான் எக்ஸ். தெரியுதா? நம்ம 2வது வகை. ஆப்வியஸ்லி எத்தனை நைட்ஸ் அவ கூட இருந்திருக்கேன்னு தெரியுமா?
15, 16, 17, 18 என்னவே முடியல. சரி, உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவளை நான் ரசிச்சு இன்ச்சா ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பார்க்குறியாப்பா? ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் பார்க்கல. பயந்துட்டல. இந்த மாதிரி சில பொண்ணுங்கள் இருக்கிறதுனால தான் பையனுங்க லவ் பண்ணவே பயப்படுறானுங்க. சின்சியரா இருக்குமோ இல்லையோன்னு ஐயோ தூக்கமே கெடுத்துக்கிறது. ரிலேஷன்ஷிப் nowadays செஸ் போர்ட் மாதிரி. என்ன சொல்ல வரேன் புரியுதா? You just get rid of one king to replace the existing king. But I'm still the king. But she's no longer a queen. Because you know why? It's a bitch for me. Hey! என்ன ப்ரோ பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா? காவிரியை நான் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை யாரு விட சொன்னா? காவேரின்னு வந்தாலே பிரச்சனை தான். தமிழ்நாடு அதுக்கு தாண்டா அடிச்சுக்குது. ஆசைப்பட்டு அடையணும்னு நீ நினைக்கிற, வந்தது எதுக்கு வேணா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா? But she's quite good in creating drama. Once get f***ed up. ப்ரோ ஒண்ணுமே நடக்காத அப்படி அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வைப்பாரு. வெறியா தான் இருக்கும். சில பொண்ணுங்க இருந்தா எது உண்மை எது டிராமான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. Can you stop talking bad about Devi? For God's sake, for my sake. காவிரி இப்படி பேசாதீங்க. கடுப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த பச்சோந்தி தெரியுமா? பச்சோந்தி. Huh? Have you heard about it? வேணாம் Bro, it suits her well. தப்பு தான் ப்ரோ. இருக்கட்டும், தப்பு இருக்கட்டும். இதுல மட்டும் 100% தப்பு ஏன் மேல எப்படி வரும்? ப்ரோ என்ன ப்ரோ ரெஸ்பெக்ட் ப்ரோ. லாஸ்ட்டாக திருப்பி சொல்கிறேன் ப்ரோ. தேவிக்கு நான் வேணும், எனக்கு தேவி வேணும். Hey, I don't need her anymore. You guys are good in recycling, environmental friendly, blah 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 blah. காவேரியை நான் மிஸ் பண்ண மாதிரி நீ மிஸ் பண்ணிடாத. ஒரு ஓரத்தில் லவ் இருக்க தான் செய்யுது. அதான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, இன்னைக்கு எனக்கும் உனக்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷன் நாளைக்கு உனக்கும் இன்னொருத்தரும் நடக்கலாம். Okay, fine. Sign it. I leave now. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அம்மா பேப்பர்ல எழுதி வாங்க முடியாது. It isn't a business deal. என்ன கிழிச்சிட்ட போடா. சரி ப்ரோ, நம்புகிறோம் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேவி கூட சந்தோஷமா இருக்க. தேங்க்யூ ப்ரோ. இப்போதான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கு. சாரி. சம்டைம்ஸ் லைஃப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம லவ் பண்ண பொண்ணு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்னு அவங்கள்ட்டே விலகிடணும். அந்த பொண்ணை நம்ம பேடாக பேசி இனிமேல் ஸ்பாயில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. போன லவ் திரும்பி வான்னு சொல்ல முடியாது, தேடிக்கிட்டு லவ் விட்டுட்டு வான்னு சொல்ல முடியாது. Let her be happy with a new life. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் சந்தில செந்து விடுறாங்க. நான் உங்கள் டிஜே விக்னராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் பிரின்ஸ் எஃப்எம் மட்டுமே. இன்னைக்கு சூடான ஒரு தலைப்பு, அனைவருக்கும் குழுகுழுவென கொண்டாட்டம். இதிலே இன்னைக்கான சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுவீங்க. அதை எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். நீங்க சொல்ல போற ஒரே வார்த்தை அது இன்பமானதா இருக்கலாம். உதாரணத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி சனா கன்னிப்பொறியும் காதலிக்க வைக்கும் கன்னிப்பொறி அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த வகையில வேணாலும் சொல்லலாம். ஆனா உங்களுடைய தேர்வு ஒரே வரியில இருக்கணும், ஒரே வார்த்தையிலையும் இருக்கலாம். உச்சி மண்டையில மணி அடிக்குது.
எழுதிட்டு அப்புறமா கால் பண்றேன். தினேஷ் காளியனங்கிட்டயே படம் காமிச்சிருக்கா. ஆஹா, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹலோ யோ, நல்ல பச்சை எல்லாம் கேட்டு போடுவோம் சொல்லிட்டேன். காலங்காத்தால பேசுறதுக்கு ஒரு மேட்ரே இல்லை தானே. இப்பெல்லாம் ஆக்சின்னு சொன்னாலே டீப்னு தான் கேட்குது. யார் என்று பாத்தீங்கன்னா ஃபைனலி ஒரு பெண்மணி அழைச்சிருக்காங்க. ஹியர் யூ கோ. தெரியலங்க, அவரை மறக்கவே முடியல. சமைக்கிட்ட இருப்பாரு, அதான் லைன் பிஸி ஆயிடுச்சு. இதோ உங்களுக்காக வருகிறது அடுத்த பாடல். இதோ மட்டுமே. அதில் ஒரு பசி தீரணும் கட்டிப்புடி, காமமும் காதலும் கலந்தபடி நம் உறவினை சொல்வோம் இறுக்கிப்புடி. வா மச்சி, நம்ம குரூப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு, அந்த வீடியோ போய் பாரு சீக்கிரம். குரூப்பா? ஒரு வீடியோ ரொம்ப வைரலா அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஒன்று பார்த்தேன்ல, அந்த பொண்ணு தான் இந்த சார். எந்த குரூப் சொல்ற? நான் பர்சனலா சென்ட் பண்ணிருக்கேன். அப்படியே அச்சு அடிச்ச மாரி உங்க சரக்கு மாதிரியே இருக்கு மைக்கு. அந்த ஆட்டை ஊட்டை நட்டை பாவனை எல்லாமே அப்படியே உங்க சரக்கு மாதிரியே இருக்கு மச்சி. எனக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டியா? சரி, நீ போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண என்கிட்ட, அது உன் சரக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சா. இப்பெல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல மச்சான். சரி, பார்த்துட்டு கூப்பிடுண்ணா. ஹலோ, சொல்லு. நான் உங்களை இப்ப பார்த்தே ஆகணும், இப்பவே. நான் ஏன் வரணும்? நீ வா. இது நேரில் பேச வேண்டிய விஷயம். செட்டில் பண்ணிக்கலாம், வா. ஆமா, இப்பயே மீட் பண்ணும். எங்க இருக்கீங்க சொல்லுங்க, இப்போ வரேன். நான் வர முடியாது. வரதானே நீ வா. ஒர்க் ஷாப் பின்னாடி தான் இருக்கேன். நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன், நீ வா. சரி, 10 நிமிஷத்துல அங்க வரேன். அங்கேயே இரு. ப்ரோ ப்ரோ, ஏன் ப்ரோ, என்னாச்சு? டேய், என்னடா சொன்னதானடா ப்ரோ? எனக்கு தேவி வேணா. அதான் கேக்குறல ப்ரோ, என்ன ஆச்சு? எனக்கு தேவி வேணா. ஏன் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? தேவிக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? சொல்லுங்க, வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? காவேரி தேவி. காவேரி தேவில காவேரி தேவி. படிச்சு படிச்சு சொன்னேன், இதெல்லாத்தையும் டிலீட் பண்ணுன்னு. என்ன பிரச்சனைப்பா சொல்லு. தெரியாத மாதிரி கேக்குற, என்ன பிரச்சனையா? இதோ இரு வர. பாருங்க ப்ரோ, இந்த கன்றாவை நீங்களே பாருங்க. இதோ என்னது? எனக்கு எதுவும் தெரியாது. போதும். காவேரி தேவி பாத்தீங்களா? என் போன் காணா போய் 3 நாள் ஆகுது. அப்போ முதல்ல நீங்க பைச்சு போன் யாரோட? போன் காணா போனா வாங்க தாங்க செய்வாங்க. தோ பாரு, போலீஸ் ரிப்போர்ட் திறந்து பாரு. ப்ரோ, உங்களுக்கே தெரியும் நான் இல்லைன்னு. அதனாலதான் உங்ககிட்ட ஒன்னும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். டே, அதுல பச்சை தேர்து நான் இல்லைன்னு என்ன நோட்டுற? விட்டா நீங்களே முடிவு பண்ணிருங்க போல. நான் தானே
ப்ரோ இதெல்லாம் சர்வ சாதாரணம் ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? ப்ரோ பச்சையா தான் கழட்டி கேட்டுருவேன். விடாதீங்க ப்ரோ. விடுறா. காவிரி டிவி ரொம்ப நல்லவன். பச்சத்தை ப்ரோ ப்ரோ டேய் கலரா பாரு, அவன் கலரா பாரு, ஏன் கலரா பாரு. ப்ரோ ஐ கோனா பிரேக் அப். நவரியா ப்ரோ கேளு. டேய் என்னடா பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ண சொல்றியா? நான் பார்க்க வேண்டியது ஊரே பாக்குதுடா. டேய் காவேரி தாங்க மாட்டா, சொன்னா கேளு. தாங்க மாட்டாளா? போய் தொங்க சொல்ல தூக்கல. என்னை விட்டு அடுத்தவங்கிட்ட போறப்போ கூட பேசாம இருந்தேனே, ஆனா நீ அடுத்துன்னு போயிட்டு இருக்கல. அதான் How could you make it viral? Do you know how many people have actually seen that video and then sending me that video back? சொன்ன பேச்சு காப்பது நான் உத்தம எக்ஸல். Do you know how